அண்மைச் செய்தி. சாம்சங் நிறுவன மேலாளர்களுடனான சந்திப்பில் நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்க பயனுள்ள உரையாடலை நடத்தினோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனைப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சாம்சங் எலக்ட்ரானிக் நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஊழியர்கள் கடந்த ஒரு மாத காலமாகவே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதிக சம்பளம், பணி நேரம் குறைவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் போராட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கான தீர்வை காண வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் கூட நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை அந்த ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாகவும் தொழில்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி குறிப்பாக சாம்சங் நிறுவன மேலாளர்களுடன் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண உரையாடல் நடத்தியதாக தற்பொழுது அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதே போல இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசனும் அதே போல நானும் இணைந்து அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாக தீர்வு கிடைப்பதற்கான முயற்சிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல சாம்சங் நிறுவனத்தினரும் அவர்களின் ஊழியர்களும் இணைந்து எல்லா தரப்பு இருக்கக்கூடிய பயனுள்ள ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் எனவும் உறுதியுடன் நம்புகிறேன் எனவும் தற்போது அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.